வெள்ளரி பழம் பிக்கிறேங்க தோட்டம் பாருங்க, வெள்ளரி பழம் பிக்கிற தோட்டம். இதுதான் வெள்ளரி பழம் பிக்கிற தோட்டம். நாங்கள் வாங்குறதுக்கு வந்துருக்குறோம். இங்கே பாருங்க, ஒரு தோட்டத்துக்காரர் வராரு. பாருங்க, இப்போ தான் போகிறேன் பழத்துக்கிட்ட. அப்பா எவ்வளோப்பா பழம்? 50 ரூபா 100 ரூபாயா? சரிங்கப்பா. ஏன் ஒரு வயல் தான் போட்டிங்களா? சரிங்கப்பா. இப்போ தான் அறுக்குறீங்க. நேற்று போனா நான் ஊருக்கு, நீங்கள் அறுத்துட்டு இருந்தீங்களா? சரி வரக்குள்ளார வாங்கிக்கலான்னு பேச. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? எங்கப்பா மேலே? பரவாயில்லப்பா, இது உங்களுது மைனான இடத்துல இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம்பா. செய்கிறது பணி செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இதில் என்னப்பா கட்டி வச்சுருக்கீங்க? எங்கே சேலம் எடுத்துகிட்டு போகிறதுக்கா? ஆடிங்களா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழம் பார்த்தீங்களா? காட்டுக்காரங்கக்கிட்ட இது ஏன்ப்பா இப்படி கட்டி வச்சுருக்கீங்க? ஓ அப்படிங்களாப்பா. சரிங்கப்பா பரவாயில்லப்பா. சரி பழம் வேணும்ப்பா எங்களுக்கு, சொல்லி கொடுங்க. அங்கே நல்லா இருக்குது. இது வெய்ய வாங்கி எடுத்துக்கலாம். இல்லை அவளுக்கு தெரியாது இல்லை. பழம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு பழம், நல்லா இருக்கு. இல்லை இப்படி பொழந்திருக்கேன்றேன். வெள்ளரி பழம் பாருங்க. எங்க அம்மா பார்த்தீங்களா, காட்டுக்குள்ள இறங்கி போய் பழம் பறிக்கிறாங்களாம். இந்த தாத்தா பழத்தெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படிதான் வாழை மட்டை போட்டு கட்டுவாங்க போல. அவங்க பாருங்க, அம்மா வந்து போய் பழம் பறிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பாருங்க பறிச்சுட்டு. அது என்னன்னா வாய் பேன் திறந்துட்டு இருக்கு அந்த பழம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க வெள்ளரி பழம். ஸோ நீங்கள் மேச்சேரி வழியாக வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காடு இருக்குது, காளியம்மன் கோயில் பக்கத்தில். இதோங்க பாருங்க, அங்கே வந்து அந்த தாத்தா வந்து நல்ல ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலுமே ரைட் சைடு, மேச்சேரிலேருந்து உள்ளே வரும்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இறங்கி இந்த ஒரு தாத்தா இருப்பார். அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க, சாப்பிடுங்க. பாருங்க தாத்தா கட்டிட்டாரு பார்த்தீங்களா. எங்களுக்கு சாப்பிட்ற பொருளுமா சுத்தமாக இருக்கணும். பாருங்க தாத்தா, உங்கள் ஃபேஸை காட்டுங்க, மூஞ்ச காட்டுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாருமே வந்து தாத்தா வந்து சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க பொங்கலுக்கு. கரும்பு பூரா அவங்களே வாங்குவாங்க. ஸோ இவரது பெரிய காடு, நிறைய பழம் இந்த வெள்ளமெல்லாம் பண்ணுவாங்களாட்டங்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா எப்போ வந்தாலுமே வந்து இவங்க காட்டில் வந்து பழம் வாங்கிட்டு போங்க. கரும்பெல்லாம் பொங்கலுக்கு போட்டிருந்தாங்களா அந்த இடத்துல. பெரிய காடாக இருக்குது, பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ பழம் பாருங்க நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. கரும்பு நாங்கள் வாங்கிட்டு போனோம்பா. நாங்கள் போன வருஷம் இந்த சைடு வரும்போது கரும்பு வாங்கிட்டு போனோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ வந்து வெள்ளரி பழம் வாங்குறதுக்காக வந்தோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு இந்த சம்மருக்கு எல்லாம் சாப்பிடுங்க, ஜூஸ் மாதிரி லிக்விட் மாதிரி குடிங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.